அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன விவரம்? நேற்றைய தினம் மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டது. அப்போது பேசிய மதிமுக பொதுச் செயலர் வைகோ தான் முழு உடல் நலத்தோடு இருப்பதாகவும் இன்னும் 6 ஆண்டு காலத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் அளவிற்கு என்னுடைய உடல் தகுதி இருப்பதாகவும் நான் முழு உடல் நலத்தோடு இருப்பதாக நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். வைகோ உடல்நலக்குறைவால் இந்த முறை நடைபெறக்கூடிய ராஜ்யசபா தேர்வில் வைகோ நாடாளுமன்றத்துக்கு தேர்வாக மாட்டார், செல்ல மாட்டார் என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் வைகோவே நான் முழு உடல் நலத்தோடு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து வரும் ஜூன் மாதம் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை மதிமுகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில அந்த எதிர்பார்ப்பில் வைகோ இருப்பது தற்பொழுது அந்த சூசகமாக தன்னுடைய உரையின் மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய தேர்தலில் மாநிலங்களவைக்கு மதிமுகவிற்கு திமுக கூட்டணியில் ஒரு இடம் வழங்கப்படும் என்ற அடிப்படையில் அந்த இடத்திற்கு வைகோவே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாளருக்கான எதிர்பார்ப்பில் வைகோ இருப்பது நேற்றைய கூட்டத்தில் அவருடைய பேச்சின் மூலம் நமக்கு புரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.